ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் 30 டேஸ் தான் இருக்குது நம்ம குரூப் 2 எக்ஸாமுக்கு. நான் இந்த 30 டேஸ் எப்படி ரிவைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன் ஹவர் நியூஸ் பேப்பர் ரீடிங். இது நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மட்டும் சொல்லலை. அட் த சேம் டைம் நம்ம லாங்குவேஜ் பார்ட்காக இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, நமக்கு கலை சொற்கள் இருக்குது. அதுக்கு நம்ம நிறைய வேர்ட்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது. அது நியூஸ் பேப்பரில் நம்ம டெய்லி ஒரு 1 ஹவர் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம நிறைய நியூ வேர்ட்ஸ் பார்ப்போம், நமக்கு தெரியாத வேர்ட்ஸ். அதுக்கு மீனிங் நம்ம கூகுளில் போட்டு பார்த்தோன்னா அதுக்கு தமிழ் மீனிங் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லியுமே ஒரு 1/2 hour to 1 hourலேயே நம்ம நிறைய நியூ வேர்ட்ஸ் கற்றுக்குவோம். இது அந்த கலை சொற்கள் பாட்டை நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி 1 hour மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டு 30 டேஸில் டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணோன்னா கம்பல்சரி நம்மளோட ஸ்பீட் இன்னுமே ஜாஸ்தியாகும். அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் குரூப் 4 நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. லாங்குவேஜ் பாட்டுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணனால நிறைய பேரால் போட முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் மேக்ஸ் போட முடியல. ஸோ இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லியுமே நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்த டைம் லாங்குவேஜ் பார்ட்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, மேக்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லாஸ்ட் குரூப் 4லேயே பார்த்துட்டோம், கொஸ்டின் பேப்பர் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால் அதை விட இப்போது நமக்கு லாங்குவேஜ் பார்ட் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை ஈஸியாக கேட்டாலும் ஈஸியாக கேட்டாலும் சரி, டஃப்பாக கேட்டாலும் சரி, நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் டெய்லியுமே ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். டெய்லி 2 to 3 hours நம்ம லாங்குவேஜ்க்கு கம்பல்சரி ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாங்குவேஜ் தான் நமக்கு ஸ்கோரிங் பார்ட். லாஸ்ட்டு குரூப் 4க்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த டைம் அதுக்காக நமக்கு லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டாக கேட்பாங்கன்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, ரிவைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு வேளை ஈஸியாக கேட்கலாம், இல்லை டஃப்பாக கேட்டாலும் நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ மார்க்ஸ் அந்த லாங்குவேஜ் பார்ட்டில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் 2 to 3 hours அதுக்கு மேலே கூட பிளான் பண்ணியிருக்கேன். வீக்லி 2 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது சாட்டர்டே சண்டே எழுதலாம் அப்படின்னு. ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே என்னால் படிக்க முடியும். பட் சாட்டர்டே சண்டே 2 டேஸுமே எனக்கு கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகிடும். என்னால் புக்கே எடுக்க முடியாது. என் பையனுக்கு லீவ் ப்ளஸ் ஒர்க்ஸு நிறையா இருக்கும். அதனால் படிக்க முடியாது. ஸோ ஒன்று நைட்டு இல்லைன்னா ஏர்லி மார்னிங் 10க்கு மேலே நைட்டு இல்லை ஏர்லி மார்னிங் நான் டெஸ்ட்டு எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி தான் நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.